Welcome all of you to my video. This video we are going to see chapter 1 relations and functions. Example 1.15. Let f be a function f to n to n be defined by f of x is equal to 3x plus 2. X belongs to natural number. Find the images of 1 to 3. Find the pre-images of 29 and 53. So identify the type of function. So என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு fb n to n நேச்சுரல் நம்பர் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x + 2 டிஃபைன் பண்ணுறாங்க. அதில் எக்ஸ் வந்து எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. தென் 1 2 3 இமேஜஸ் 29 53 ப்ரீ இமேஜஸ் தென் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன ஒன்றுமே இல்லை, 3x + 2. இதில் வந்து எக்ஸு வேறு நீங்கள் என்ன நேச்சுரல் நம்பர்னாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், எந்த நேச்சுரல் நம்பர்ஸ்னாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ப்ரீ இமேஜஸ் கேட்டிருக்காங்க. இமேஜஸ் ஆஃப் 1 2 3. இப்போ அடுத்தது எஃப் ஆஃப் 1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் வேலை 1 போட்டு வரீங்கன்னா உங்களுக்கு 3 × 1 + 2 ஆயிரும். 3 + 2 வந்து 5 ஆயிரும். அடுத்தது எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 3 × 2 + 2. 3 2 6 + 2 இஸ் என்னது 8. தென் எஃப் ஆஃப் 3 போடுங்க. 3 போட்டிங்கன்னா 3 × 3 + 2 தட் இஸ் 9 + 2 வந்து 11. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 1 2 3 கேட்டிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இமேஜ் ஆஃப் 1 வந்து இமேஜஸ் ஆஃப் 1 2 and 3 are 5 8 and 11 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ்லி வார்த்தை போட்டால் தான் 1க்கு வந்து 5, 2க்கு வந்து 8, 3க்கு 11 தெரியும். இப்போ ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரீ இமேஜஸ். ஸோ ப்ரீ இமேஜஸ்னால் உங்களுக்கு தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸோட எக்ஸு வேல்யூ தெரியாது, பட் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் பி நோ, அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 29 and 53. ஸோ நம்ம 29 ஃபஸ்ட்டு எடுத்துருக்கு. ஸோ 29 தெரியும், பட் நமக்கு அது எக்ஸ் என்னன்னு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 29 கொடுத்துருக்காங்க, தென் எக்ஸ் தான் தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 29 இஸ் ஈக்குவல் டு அங்கே என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 3x + 2ன்னு கொடுத்துருக்காங்க. we are going to take the 2 that side. ஸோ 29 - 2 இஸ் ஈக்குவல் டு 3x ஆயிரும். ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 27. 3 என்ன பண்ணால் டிவைட்டில் போயிடும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 27/3 தட் இஸ் 9. ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு 9 ஆயிரும். இப்போ அடுத்ததாக பாருங்கள் 53 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க. 3x + 2 இஸ் ஈக்குவல் டு 53. ஸோ அது ஒன்றுமே இல்லை, நான் இங்கே சைடு 29 எழுதுனேன், இது வலது பக்கம் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 3x + 2 இஸ் ஈக்குவல் டு 23. இந்த 2 வலது சேர்த்து பண்ணிங்கன்னா மைனஸில் போயிடும். ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 53 - 2 51 ஆயிரும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 51/3 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 17 வரும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 17. நம்ம அந்த ப்ரீ இமேஜஸ்க்கு ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ப்ரீ இமேஜஸ் ஆஃப், ஸோ ப்ரீ இமேஜஸ்னால் ஒரு ஆரோக்கியம் போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இது தான் ப்ரீ இமேஜஸ். இதில் வர்றது இமேஜஸ் இஸ் ஆஃப் 29 and 53 ஆர் 9 and 17 ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ லாஸ்ட்டாக டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல மொத்தம் 2 டைப் பார்த்துருப்போம். ஒன்று 1 to 1, ஒன்று on 2 சொல்லி 2 பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஒரு ஆரோ டயக்ராம் போடுங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாம் n to n சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டொமைன் ரேஞ்சு கோடொமைன் எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. டொமைன் கோடொமைன் ரேஞ்ச் எல்லாமே 1 2 3 4 தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது போயிட்டே இருக்கும், 1 2 3 4 5 6 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்ஃபினிட், நம்மளால் இவ்வளோ சொல்ல முடியாது. ஸோ அது போயிட்டே இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 1 to 1 ஃபங்க்ஷன் பாருங்கள். 1 to 1 ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் தான். திஸ் இஸ் ஏ 1 to 1 ஃபங்க்ஷன். ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் வருது. இப்போ ஒன்றுங்க உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிங்க, 5 கண்டுபிடிச்சிங்களா? ஸோ அது போல் 5 இருந்துச்சா, அடுத்தது 2க்கு 8 வரும். ஸோ அப்படி எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சைடு லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கக்கூடாது, இந்த சைடு லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கக்கூடாது, இந்த சைடு வந்து இதுவும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கு இப்படி ரிமைண்ட் இமேஜ் இருக்கக்கூடாது. ஸோ அப்படினாலும் இது ஃபங்க்ஷன்லாம். அப்படி இல்லைன்னா இது ஃபங்க்ஷன், 2 சாட்டிஸ்ஃபைஸாக ஃபங்க்ஷன். அதுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கும். இப்போ 1க்கு என்னாச்சுன்னா ஒரே 1 மறுபடியுமே 1 இருக்காது. ஸோ இந்த 1க்கே 2 ப்ரீ இமேஜஸ்ன்னு இருக்காது.
ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ 1க்குனா 1 தான். ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், இது வச்சாலும் வேறு மாதிரி வரும். 1 to 5 தான் வரும். ஸோ வந்து 2க்கு 8 அப்படி தான் வருது. இது 8க்கே உங்களுக்கு 2 2 3 சொல்லிட்டு 2 வராது. அப்படி வந்துச்சுன்னா தப்பு. அப்படி இருந்துச்சுன்னா அது 1 to 1 ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருந்தாலே அது 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ ஆன் டு ஒன் இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த சைடு லெஃப்ட் 2 ஹவர்ஸ் இருக்க தான் பாருங்கள். கண்டிப்பாக இருக்குது. நம்ம 1 to 5 தான் பார்த்தோம். இந்த 4 3 2 1 எல்லாம் வரல. ஏன்னா நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நம்ம டெசிமல்ஸ் எதுவுமே போட முடியாது, ஃப்ராக்ஷன்ஸ் எதுவுமே போட முடியாது, நெகட்டிவ் நம்பர்ஸ் எதுவுமே போட முடியாது. ஸோ அதனால் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த 4 3 2 1 6 எல்லாமே பேலன்ஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் ஆன் டூ. ஆன் டூ இல்லைன்னா என்னது இன்டூ, அவ்வளோதான். பட் திஸ் இஸ் இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூனாச்சுன்னா இங்கே லெஃப்ட் ஓவர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரெண்டு இமேஜஸ்ஸு அதாவது லெஃப்ட் ஓவர் இருந்தாச்சுனாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆன் டூக்கு லெஃப்ட் ஓவர் இருக்கக்கூடாது. ஆன் டூனா லெஃப்ட் ஓவர் இருக்கக்கூடாது. இன்டூனா லெஃப்ட் ஓவர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்டூன்னு எழுதிடலாம். ஸோ அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அந்த சம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.